என் பாசமிகு தேச உறவுகளே, நாங்கள் புதையுண்டு கிடக்கின்றோம். பூமல் தூவி எங்களை அஞ்சலிக்க வாருங்கள். ஆயிரக்கணக்கில் அருகருகாக கிடக்கின்றோம். ஆண், பெண், முதியவர், குழந்தைகள் என்று பேதமின்றி உறங்குகின்றோம். அவர் இவர் மதம் கடந்து இங்கே தூங்குகின்றோம். வெண்மணல் பரப்பில் வெப்பத்தில் இன்னமும் எங்கள் குருதிகள் கொதித்துக் கொண்டிருக்கின்றது. ஆறாத காயங்களோடு அரை உயிர்களாக புதைக்கப்பட்டோமே. தமிழரின் வாழ்விலே தொடரும் சாபங்கள் இதுவென்று எங்கள் சரிவுகளுக்கு பின்னும் நாங்கள் சிங்கள பௌத்த பேரினவாதம் இந்த தீவின் சகதேசமான தமிழர்களை அழிக்கவும் அடக்கி ஆளவும் வெற்றி கொள்ளவும் கடந்த 80 ஆண்டுகளுக்கும் மேலாக திட்டமிட்ட வகையில் செய்து வரும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் காரணமாக தமிழ் தேசம் படிப்படியாக அழித்து வருகின்றது. இன அழிப்பு யதார்த்தத்தின் விளைவாக எமது இருப்பை பாதுகாப்பதற்கும் உரிமைகளை பெறுவதற்குமாக எழுந்த அசாத்தியமானதும் ஈகங்கள் நிறைந்ததுமான உரிமை போராட்டத்தினதும் விடியலுக்காக ஒரு தேசமாக நாங்கள் அணிதிரண்டு நின்றதுக்கானது அடையாளமாகவும் உள்ள முள்ளிவாய்க்காலையும் நாம் இன்று நினைவு கூறுகின்றோம். பல கடந்தாலும் மறக்க முடியா மனிதர்களால் களவாடி விதியாகியவர்களை தீராத வலிகள் சுமந்து கொத்து கொத்தாக கொன்றுவிக்கப்பட்ட பாச உறவுகளையும் நினைவீட்டி இப்போது பொதுச்சுடர் ஏற்றப்படும். சம நேரத்தில் உறவுகள் தற்போது ஒற்றை சுடர்களை ஏற்றுவார்கள். இன்றைக்கு 16 ஆண்டுகளுக்கு முதல் இந்த மண்ணிலே மிகப்பெரிய மனிதாவலம் நடந்து கொண்டிருந்தது. சர்வதேச பார்த்திருக்கும் போதே தமிழ் மக்கள் குண்டுகளாலும் துப்பாக்கிகளிலும் அவர்களின் உடல் சிதறடிக்கப்பட்டு துடிக்க துடிக்க சாகடிக்கப்பட்டார்கள். கஞ்சி குடித்து உயிரை காக்கின்ற பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த எங்களது சமூக பணியாளர்கள் பலர் கொல்லப்பட்டனர். அந்த கஞ்சி பருகி தங்கள் உயிர்களை பாதுகாத்துக் கொள்ள துடித்துக் கொண்டிருந்த மக்களை கஞ்சி குடித்து உயிரை காப்பாற்றிய போதிலும் குண்டு சிதறல்களும் சின்னங்களும் துப்பாக்கி சின்னங்களும் அந்த மக்களின் உடல்களை செல்லடையாடியது. ஆகவே இறுதிக்கட்ட போரில் 1,46,000க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் முள்ளிவாய்க்கால் மண்ணிலே படுகொலை செய்யப்பட்டனர். இன்றும் அதன் எச்சங்கள் முள்ளிவாய்க்கால் மண்ணிலே நிறைந்திருக்கின்றது. எனவே 1949ஆம் ஆண்டிலிருந்து இன அழிப்பு தொடரப்பட்ட போதிலும் முள்ளிவாய்க்கால் மண்ணிலே மிகப்பெரிய கோரத்தாண்டவம் அரங்கேறி
அன்றையோடு அந்த இன அழிப்பு முடிவிட்டதா என்றால் இல்லை. அன்று துப்பாக்கியாலும் குண்டுகளாலும் சிதறடிக்கப்பட்ட எங்களுடைய மக்களின் உடல்கள் அந்த மண்ணெங்கும் சிதறி விழுந்த போதிலும் இன்றும் மென்முறை போக்காக எங்களுடைய தமிழின அழிப்பு திட்டமிட்ட முறையிலே மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றும் 16 ஆண்டுகளை கடந்தும் சர்வதேச கண்முன்னிலேயே பார்த்து கொண்டிருக்கையே எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்ட அந்த மக்களின் சாவுக்கான நீதி கிடைக்கவில்லை. சர்வதேச சமூகம் வியாபாரத்தை நோக்கத்தை கருத்தில் கொண்டு உலக ஒழுங்கை வகுக்கப்பட்ட போதிலும் பலம் குன்றிய மக்கள், பல மூத்த குடிகள், தேசிய இனங்கள் இந்த மண்ணிலே அழிக்கப்படுவதை தங்களுடைய வியாபார நலன்களுக்காக இந்த உலகம் கண்டும் காணாதமாக இருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய தமிழ் தேசிய இனமும் இந்த மண்ணில் கொல்லப்பட்டதை நாம் மறப்பதற்கில்லை. எனவே இந்த வியாபார ஒழுங்குகளுக்கு மாறாகவும் இந்த உலகில் மனிதாபிமானம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், மனித அவலங்கள் நீக்கப்பட வேண்டுமாக இருந்தால் சர்வதேச சமூகம் இந்த வியாபார நலன்களுக்கு அப்பால் ஒரு மனிதாபிமான முறையில் இந்த பிரச்சனைகளை கையாள வேண்டும். இந்த வகையிலே எங்களுடைய தமிழ் தேசிய இனத்தின் நீண்டகால அவாவான சுயநிர்ணய உரிமையை அங்கீகரித்து அவர்களுக்கான ஒரு சட்டபூர்வமான பாதுகாப்புள்ள ஒரு நிறைவான தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு அரசியல் தீர்வை இந்த சர்வதேச சமூகம் முன்னின்று இந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு.